நேற்று இன்றைக்கி டே 4 ஆக்சுவலாக. டே 4ல் பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த மாதிரி காலமில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆமாண்ணா. சரி சரி. இதுக்கப்புறம் அது மேலே காலம் வைப்பீங்களா? அது பாக்ஸ் வச்சு அதை வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி க்யூரிங்க்கு ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1.5 ஜல்லியும் அப்புறம் வந்து 3/4 ஜல்லி சிமெண்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த க்யூரிங் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் இது மேலே வந்து பாக்ஸ் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸு டே 4ல் இந்த மாதிரி போட்டுட்டு 7 பாண்டு சிமெண்ட்டு, 7 பாண்டு வந்து ஜல்லி, அப்புறம் ஒரு மூட்டை சிமெண்ட் அந்த ரேஷியோவில் போட்டு கலந்து வச்சுருக்காங்க. பேஸுன்றதுனால 7 பாண்டும் ஜல்லியும் 7 பாண்டு மண்ணும் ஒரு மூட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது தளத்துக்கு வந்து ரூஃபிங் போடுறப்போ அந்த ரேஷியோஸ் மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு பேஸ் அந்த கம்பி எல்லாம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அதை பற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் வைக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பொருட்கள் தான்